ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை மாவு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். 3/4 கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு கனமான பேனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வச்சுருக்க கோதுமை மாவை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண எடுக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் மாவு. நல்லா ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை நம்ம இப்படி சூடோடையே எடுத்து மாவில் கொட்டணும். நெய் வந்து நல்லா சூடோடு இருக்கும்போதே மாவில் கொட்டிடணும். இப்போ நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் நல்லா சூடாக இருக்குது, அதனால ஸ்பூனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் இருந்தால் உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். மாவு வந்து இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ உங்களுக்கு மாவு இந்த மாதிரி பிடிக்க வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய்யை வந்து உருக்கி ஊற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், கோதுமை மாவு உருண்டை ரெடி. இப்போ நான் செஞ்ச அளவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 உருண்டை வரும். நீங்கள் உருட்டுற சைஸை பொறுத்தது அது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.